Hi everyone, 11th standard commerce exam வருது. ஸோ ஒரு நாள் தான் டைம் இருக்குது. சாரி நான் வீடியோ போடாததுக்கு. ரெண்டாவது நாளும் முடிஞ்சு போச்சு. இப்போ 11th standard காமர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம்னா 90க்கு 90 எடுக்கலாம். கம்பல்சரி மட்டும் எப்படி வேணாலும் வரும். பட் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. 40% 30% இருக்குன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்த 5 மார்க்ஸ், இப்போ நான் கொடுக்க போகிற 5 மார்க்ஸ் ஒரு 30 கிட்ட கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஒரு லெசன்லேயும் 1 2, ஆனால் எல்லா லெசன்லையும் கிடையாது, எல்லா சாப்டர்லையும் கிடையாது. ஸோ முக்கியமான கொஷின்ஸ் இதுவரை கேட்டது தான். ஸோ இந்த 5 மார்க்ஸ் மட்டும் படித்தா கண்டிப்பாக 7 எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுத முடியும், 7 எழுத முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு லைக் போடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கட்டாயமாக இது வந்து 7 படிச்சிருங்க. 7 வருமானம் வரும். 2 மார்க் 3 மார்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 50 2 மார்க் 53 மார்க் பக்கம் இருக்கும். ஏன்னா நீங்கள் 5 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா 5 மார்க்லேயே 2 மார்க் 3 மார்க் கவர் ஆகிடும் ஒரு சில லெசனில். சரிங்களா? ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமர்ஸ் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். நீ என்ன கொஸ்டின் படித்தாலும் ஹெட்டிங் என்ன வச்சுக்க. அந்த ஹெட்டிங்கே உனக்கு 1லேருந்து 2 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ கன்வெர்ட் பண்ணுற இல்லை, எழுத போகிற இல்லை, அதுக்கு தான். ஹெட்டிங்க்கு மேலே வந்து அந்த இதை போட்டு நல்லா கேட்டுக்கோ எப்படி எழுதணும். ஹெட்டிங் இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு போடுறீங்கன்னா இது ஹெட்டிங் இல்லை. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் இதெல்லாம் ஹெட்டிங் போடுற கொஸ்டின் இருக்குல்ல, ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜஸ் இல்லை வந்து ஏதாவது 5 பாயிண்ட்னா அதை விட்டுருங்க. ஏதாவது 5 டைப்ஸு இந்த மாதிரி ஹெட்டிங் போடுற மாதிரி எதாவது வந்துச்சுன்னா ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு சைடு ஹெட்டிங் போட்டு மெயின் ஹெட்டிங் போட்டு நீங்கள் வந்து ஹெட்டிங் குறிப்பிட்ட மாதிரி எழுதணும். பாக்ஸ் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. சரிங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அண்ட் நீங்கள் ஹெட்டிங்கை போட்டு மறந்துச்சுன்னா ரிலேட்டடாக ஏதாவது எழுதி விடுங்க. காமர்ஸை பொறுத்தவரைக்கும் எதுவுமே விடாதீங்க, ரிலேட்டடாக எதாவது விடுங்க, எழுதி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மார்க் போடுவாங்க. ஸோ சாப்டர் 1ல் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ், பேட்டர் சிஸ்டம், டிமெரிட்ஸ் கண்டிப்பாக வரும். சாப்டர் 2ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் 5 பாயிண்ட் போதும். சாப்டர் எது படித்தாலுமே 5 டாபிக் இல்லைனா 5 ஹெட்டிங். சரி, அந்த மாதிரி கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் ட்ரேட் கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. 3 சாப்டர் ஈஸியாக படிச்சிருப்பீங்க. சாப்டர் 16 போயிருங்க. அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிங், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங், இதுவும் 2 ஈஸி. சாப்டர் 17 நீட் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான். சாப்டர் 18 ஒன்று தான், டிஃப்ரெண்ட் கீ எலமெண்ட்ஸ் பிஸ்னஸ் எத்திக்ஸு. சாப்டர் 19 கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். சாப்டர் 11 வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சாப்டர்லேயும் ஒன்று தான் சொல்கிறேன், எல்லா சாப்டரும் சொல்ல மாட்டேன். சரிங்களா? அடுத்த சாப்டர் 12ல் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சாப்டர் 3ல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ், 5 வேர் ஹவுஸ் எழுதுங்க. கோல்டு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ். சாப்டர் 14 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், இதுவும் கேட்கலாம். சாப்டர் 15 டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். சாப்டர் 22 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்டர்னல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு. சாப்டர் 23 கேரக்டர்ஸ் ஆஃப் ரீட்டைலர் 5 பாயிண்ட்டு, கேரக்டர்ஸ் ஆஃப் ஹோல்சேலர் 5 பாயிண்ட்டு, டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் ஹோல்சேலர் ரீட்டைலர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 பாயிண்ட் போதும். சாப்டர் 24 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டைலர் கண்டிப்பாக 5 ஹெட்டிங் போட்டால் போதும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏடிஆர் அண்ட் ஜிடிஆர். சாப்டர் 21ல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஜி. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இதுவே ஒரு 3 பக்கத்துக்கு போகும். சாப்டர் 33 வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ், கைண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி, இதெல்லாம் 10th படிச்சிருப்பீங்க. சாப்டர் 29 எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 30 எசென்ஷியல் ஆஃப் வேலிட் டெண்டர், அந்த அளவுக்கு இல்லை, பட் ஒரு கொஸ்டின் தான் படிச்சிருங்க. சாப்டர் 25 வந்து அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் கண்டிப்பாக வரும். சாப்டர் 26 பில் ஆஃப் லேடிங் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி. சாப்டர் 27 வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, ஃபங்க்ஷன் ஆஃப் IMF, எல்லாமே 5 பாயிண்ட். சாப்டர் 28 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், டிஸ்டிங்யூஷ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். சாப்டர் 4 வந்து கேரக்டர் ஆஃப் சோல் ட்ரேடு, அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ட்ரேடிங், டிஸ்அட்வான்டேஜ் சோல் ட்ரேடிங், எல்லாமே 5 பாயிண்ட். சாப்டர் 5 வந்து கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப், டைப்ஸ் ஆஃப் டிசொல்யூஷன். சாப்டர் 6 ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன், கண்டிப்பாக இது 2 ஏதோ ஒன்று கேட்பாங்க. சாப்டர் 7 பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேட்டிவ், டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ், ஈஸி. சாப்டர் 8 அட்வான்டேஜ் ஆஃப் MNC, இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சாச்சு. சாப்டர் 9 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் படிச்சுக்கணும். ஒரு சாப்டர்னா அப்படி தான் ஒரு பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வரையும் எங்கே எழுதியிருக்கேன். சாப்டர் 1 2 3 நான் கொடுத்த ஆர்டரில் படிங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு எந்தெல்லாம் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டண்டாக கொடுத்தனோ அதுக்கு ரிலேட்டடாக 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமாக ஒரு 40லேருந்து 45 2 மார்க் 3 மார்க் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ மித்தபடி பயப்படணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு லெசன்லையும் 2 3 இருக்கிறதே 2 3 தான், பட் டீட்டெயில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதனால் ஒன்றுமே படிக்கலைன்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, நீங்கள் வந்து 5 மார்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் படிக்கும். 5 மார்க் படிச்சிட்டிங்கன்னா பாதி பயம் போயிடும். அதுக்காக 2 மார்க் 3 மார்க் படிக்காமல் போயிடாதீங்க. ஓரளவுக்காவது அது கண்ணு வச்சுட்டு போங்க, இல்லைனா உங்களுக்கு அங்கே மார்க் கிடைக்கிறது கஷ்டமாயிடும். 1 மார்க் வந்து புக் பேக் தான், 20 1 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க் பிடிச்சிட்டு ஃபெயிலியர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ எனிவே
தயவுசெய்து இது கோ த்ரூ பண்ணுங்கள். நாளைக்கு லாஸ்ட் மினிட் கொஸ்டினோட வரேன். இதுவே படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மத்தியானம் ஆயிடும் லாஸ்ட் மினிட் கொஸ்டின். காரணம் என்னென்னா காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எது வரும் எது வராதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான். சரிங்களா? அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் இதை கொடுத்தது இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேங்க்யூ.